கரும ஏதாச்சும் பண்ணுங்கய்யா. வணக்கங்க. இந்த வீடியோ தெரிஞ்சோ தெரியாமையோ இந்த வீடியோ நீங்க கிளிக் பண்ணிட்டிய, எங்களுக்காண்டி ஒரு 5 நிமிஷம் கொடுங்க. வாங்க. இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போறோம் பார்த்தோம்னா ட்ரிப்பு தான். எப்படி ஒரு பசங்களுக்குள்ள ட்ரிப்பு போடுறோமோ அந்த ட்ரிப்பு ஒர்க் ஆகாதுன்னு தெரியும். ஆனாலும் போடுற ட்ரிப்பு அந்த அளவுக்கு போடுவோம் பிளானு. அந்த மாதிரி தான் நீ ட்ரிப்பு போட போகிறோம். அது சக்ஸஸும் ஆக்க போகிறோம். அது எப்படின்னு தான் பார்க்கலாம். யாரும் பார்க்குறீங்களா? எல்லா டீம்லேயும் ஒரு உழைப்பி இருப்பான். அந்த மாதிரி ஒரு உழைப்பி தான் இவன். எந்த பிளானை போட்டாலும் சரி, எப்படி உழைப்புன்னு பண்ணுவானோ அந்த அளவுக்கு உழைப்பு பண்ணுவான். இப்ப என்ன செய்யறாங்க கூட பாருங்களேன். வசந்த், நம்ம கேரளா போக பிளான் போடலாம்டா. அப்படியா? நல்லா இருக்கே. போயிடலாமா? கேரளா தானே? கேரளா போயிடலாம். பணம் தான் மாப்பிள்ள உனக்கு. இந்த அமீர் பொன்னாடி ஐபோன் வாங்கி கொடுத்தேன். காசு பணம் கொட்டு மணி காசு நீ எப்ப காசா கேட்கிற? இவன் யாரும் யோசிக்கிறீங்களா? இதுதான் பட்ஜெட் பைத்தியம். எல்லா இடத்துக்குமே பிளானுக்கு ஃபுல்லாக வரணா மாப்பிள்ளைன்னு சொல்லுவான். ஆனால் பட்ஜெட்டுக்கு கேட்டோன்னா ஃபஸ்ட்டு கலர் ஆள் பார்த்தோம்னா இந்த பட்ஜெட் பைத்தியம் தான் அது இருக்கும். எவனை வேணா நம்மளாம் இந்த பட்ஜெட் பைத்தியத்தை மட்டும் நம்பவே கூடாது. இப்போ கூட பாருங்களேன். ஐபோன் தான்டா உனக்கு. போதும் மாப்பிள்ள சொல்றா. நான் போய் பேசுறேன். லடாக் போகலாம் ட்ரிப் போட்டிருக்கோம். ஒரு 50,000 ஆகும். ஓகே தானே? 50,000 தானே? பார்த்து பண்ணிக்கலாம். ஆமா ஆமா ஆமா, இதுங்க எதை சொன்னாலும் ஆமா தான் சொல்லும். இவன் தானே? யாரும் ரொம்ப யோசிக்காதீங்க. இவன் யாரும் இல்லை. எல்லா டீம்லயுமே ஒரு ஆமாசாமி இருப்பான். அந்த மாதிரி ஒரு ஆமாசாமி தான் இந்த ஒரு ஆமாசாமி. இப்ப கூட பாருங்களேன், உங்களுக்காண்டி ஒரு எக்ஸாம்பிள் காட்டுறேன். தம்பி, நான் தானேமா விஜய்? ஆமா. இந்த 2026 நான் தானே சிஎம். ஆமா ஆமா. பாத்தீங்கல்ல, பின்னாடி உன்னை பத்தி பெருசா சொல்றேன். வாங்க பார்க்கலாம். ஹலோ, சொல்லுங்க. ஆமா ஆமா ஆமா. இந்த தடவை எனக்கு ஒரு பிளான் இருக்கு. அதாவது எல்லா ஃப்ரெண்ட்ஸ்டையுமே எல்லாத்தையும் கேட்போம், யாருக்கு அதிகமா ஓட்டு இருக்கும் அந்த இடத்துக்கு போலான்னு இருக்கேன். ஓகேவா? எனக்கு வந்து நான் கேரளான்னு ஒரு இடத்த சொல்றேன். அந்த இடத்துக்கு போலான்னு எனக்கு பிடிச்சிருக்கு. குமரேசா, நீ சொல்லு எந்த இடம்னு. லடாக் போவோம். லடாக்கா? சரி, இவன்ட்ட கேட்போம். நீ சொல்லு வைப்போம். எதிரா லடாக்கு அங்க இங்க போயிட்டு இருக்கீங்க. இங்க இருக்கு வரதா போலியா? ஃபால்ஸுக்கு போனோமா, குளிச்சுமா, செலவே கிடையாது நம்மளுக்கு. எப்பயுமே குழப்பற மாதிரி பிளான் சொல்ல, ஏதாவது ஒர்க் அவுட் ஆகிற மாதிரி குழப்படா. நம்ம செலவு இல்ல, எதுவுமே இல்ல, புரிஞ்சுக்கங்க. ஏன்? இந்த குளம் இருக்கு, இந்த குளத்துல குளிச்சுட்டு வந்துருவான், செலவே இல்லாம போயிடும். ஒரு 5 நிமிஷம் நடந்து வந்தா மட்டும் போதும். இது சூப்பரா தான் இருக்கு, போலாமா? சொல்றா, உருப்படியா காரியமா சொல்லு. எல்லாம் விடுங்கடா. ஆந்திரா தாஜ்மஹால் இருக்கு, அங்க போலாம். சரி. என்னங்க எனக்கு ஒண்ணுமே புரியல. அதுதானப்பா எனக்கும் புரியல. என்னது ஆந்திரால தாஜ்மஹாலா? என்ன சொல்ற? எப்படா கட்டினாங்க அந்த பிசா? அதெல்லாம் இருக்கு, உங்களுக்கு தெரியாது. அதான் வேலை செய்யறாரு, உங்களுக்கு தெரியாது. வேலை செய்யறாரா? ஆமா. என்ன வேலை செய்யறாரு? அதான் சொன்னேன்னு. என்ன சொன்ன? அதான் சொல்லிட்டாங்கடா, விட்றா. சரி, அந்த தாஜ்மஹால் யாரு கட்டினா? அது ஷாருக் கான் கட்டினாரு. ஷாருக் கானா? யாருக்காண்டி? அவங்க வைஃப்காக கட்டினாரு. அதோட உனக்கு தெரியாது. இந்த சின்ன பசங்க அதெல்லாம் தெரியாது. எங்க மாமா சொல்லியிருக்காரு எனக்கு. மாமா சொல்லியிருக்காரா? டேய், நீ ஆந்திராவில் தாஜ்மஹால் கூட்டிட்டு போறேன்னு சொல்லிட்டு பழைய கட்டிடத்தை காமிப்பேன். அந்த பழைய கட்டிடத்தை பார்க்கறதுக்காண்டி 5 வருஷமா பிளான் பண்ணி எல்லாரும் போய் அங்கே பண்ணிட்டு பார்த்தோம்னா அது பழைய கட்டிடமா இருக்கும். அந்த பழைய கட்டிடத்தை பார்க்கறதுக்கு இப்படி பிளான் போட்டு நம்ம எல்லாத்தையும் காசு வாங்கி அதை போய் பார்க்கறதுக்கு நம்ம சும்மாவே வீட்டில் இருங்களாண்டா. இப்போ ஒரு பிளான் போடுறோம், அந்த பிளான் படி எல்லாருமே நடக்கிறோம், போகிறோம், போய் பார்க்குறோம், 5 நாள் ட்ரிப்பு இருக்கிறோம், நல்லா சாப்பிட்றோம், நல்லா தூங்குறோம், போயிட்டு டக்குன்னு வந்துக்கிட்டு இருக்கோம். இதான் நம்ம பிளான், எல்லாருமே ஃபாலோ பண்ணுறோம். ஓகேவா? நீனு புரிஞ்சுக்கோ. இப்போ நம்ம பிளான் பண்ணி நம்ம நடக்க போகிறோம். சரியா? ஏண்டா லேட்டு? சரி குடி மாப்பிள்ள, நம்மளுக்கு கொஞ்சம். டேய், மொத்தம் இங்கேருந்து கேரளாவுக்கு 700 கிலோமீட்டர் வருதுடா. ஓகேவா? ஆனால் இதில் வந்து எப்படி போக போகிறோம்? பஸ்ஸில் போக போகிறோமா, பைக்கில் போக போகிறோமா, காரில் போக போகிறோமா, ட்ரெயினில் போக போகிறோமா, ஃப்ளைட்டில் போக போகிறோமான்னு நம்ம தான் முடிவு எடுக்கணும். எனக்கு காரில் போடுறது இஷ்டம். நீ என்ன சொல்கிற? நான் பைக் தானே, பைக்லேயே போகலாம்டா. ஏன்னா அப்படியே ஒரு கெத்தா மாசம் அப்படியே வயலில் வேணா பொண்ணுங்க போகுது, அப்படியே முடிக்கணும், ஜாலியாக போகலாம்.
கார்ல போய் நீடா டேய் என்னடா காரு பைக்கு மயிறுன்றீங்க சிம்பிளா பஸ்ல போலாம். ஏன் டப்பன்னு போறதுக்கா? பஸ்ல போனா எல்லாரும் ஒண்ணா போலாம், ஜாலியா டேய், போலாம், சரி. சில ஃபிகருங்கெல்லாம் பார்த்து வரேன். போலாம். உயிரை வாங்கிட்டே இருப்பேன் எப்ப பார்த்தாலும். சரிடா, நான் இது வரைக்கும் ஃப்ளைட்ல போனதே இல்ல. ஒரு வாட்டி அப்படி போயிட்டு ஆகாசத்தை பார்த்துட்டு திரும்பி கேரளாவுக்கு போயிடுமே. என்ன ஏய், சொல்ற? சரிடா. சைக்கிள்ல போலாமா? ஹெட் போடுவேன்டா, காயின் போடுவேன்டா. அதுல எது வருதோ அதுடா. லாஸ்டா காரு இல்லைன்னா ஃபிளைட்ரா. ம், ஓகேவா? சரி. மேல விழுந்துச்சுன்னா ஃபிளைட்டு, தாவுல விழுந்துச்சுன்னா காரு. ஓகேவா? போடுறேன், பாத்துக்கோங்க. பாரு கரெக்டா என்ன விழுந்திருக்கு? ஃபிளைட்ல தான் நம்ம போறோம். ஓகே, நீ சொன்ன மாதிரி ஃபிளைட்ல போறோம்டா குமாரு. சரிடா, இப்ப ஃபிளைட் தான் விழுந்திருக்கு, எல்லாரும் ஃபிளைட்ல தான் போறோம். ஏய் நான் ஃபிளைட்லாம் வரல. ஏன்? நான் ஃபிளைட்ல போனதே எங்க ஜோசியர் சொல்லிக்கிறாரு. எந்த ஜோசியர்? அது என் குடும்ப ஜோசியர்ரா. நான் ஃபிளைட்ல போனா எனக்கு ஆபத்துன்னு சொல்லியிருக்கேன். நான் வரமாட்டேன். யாரு, உனக்கு ஆபத்தா இல்ல எங்களுக்கு ஆபத்தா? எல்லாருக்குமே தானே ஆபத்து. நான் வரல. வந்ததுல இருந்து நீ சும்மா இருக்கும்போது தெரிஞ்சுச்சு நீ என்ன பண்ண போறேன்னு. இப்பதான் எல்லாரும் வாக்கிங் இது பண்ணி வந்தா, நீ இப்ப வந்து ஜோசியர் எனக்கு சொன்னாரு கண்டம் கிண்டம் சொல்லிக்க இருக்க. இது கண்டம்டா, கண்டம் இல்லாம என்னதுடா? நீ வரட்டா என்ன? ஏன்டா நீ டென்ஷன் பண்ற? போகணும் பிளான் போட்டா எல்லாத்துக்கும் ஒத்துடா. இப்ப வேற என்னதான் நீ சொல்ற? நீ எது கூப்பிட்டா வருவ அதை சொல்லு. நம்ம இங்கே எங்கேயாவது போலாம். ஃபிளைட்ல வேணா நான் வரல. சரிடா, ஏதாவது சொல்லி தொலைறான், விட்டுருவான்டா. சரிடா, கார்ல இப்ப எங்கேயா போய் தொலைறோம். கார்ல போறோம். கார்ல இப்ப கேரளாக்கு எங்கேயோ போல, கேரளாக்கே போறோம். இப்ப கேரளால வந்து மெயினான இடம் பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் மூணாறு. ஓகேவா? மூணாறு போறோம், அதுக்கடுத்து வர்க்கலா போறோம், அதுக்கடுத்து வயநாடு போறோம். இந்த மெயின் பிளேஸுக்குள்ள நம்ம போறோம். மெயின் பிளேஸுக்கு போயிட்டு அதுக்கு முன்னாடி நம்ம இங்க இருந்து ஃபர்ஸ்ட் கும்மிடிப்பூண்டில இருந்து ஒரு கார்ல கிளம்புறோம். கார்ல போகும்போது ஃபர்ஸ்ட் அந்த மெயின் ரோட்ல ஒரு பெரிய ஹோட்டல் இருக்கும். அந்த ஹோட்டல்ல ஹோட்டல் வேணாம்ல, ஏன்னா லோக்கல் கடை இருப்பாங்கல்ல, நல்லா இருக்கும்ல. சேர்றா, ஒரு கையேந்தி பவன்ல பாப்போம்டா. கையேந்தி பவன்ல பார்த்து நைட்டு சாப்பாடு சாப்பிட்டு கிளம்புறோம். சாப்பாடு சாப்பிட்டு அப்படியே கிளம்பும் போது காலையில 5 மணிக்கு இங்க பொரோட்டா செஞ்சு காலையில பரோட்டா வேணாம், எனக்கு வயிறு சரியில்லை. நான் எனக்கு நைட் அது ஒத்துக்காது, ஜீரணம் ஆகாது. நைட்டு இல்லடா, அதாவது நம்ம நைட்டு வந்து இங்க சாப்பிட்டு போயிடுறோம். காலையில நம்ம கேரளா போய் ரீச் ஆனோன்னு அங்க 5 மணிக்கே பார்த்தோம்னா எல்லா கடையிலயும் பொட்டா இருக்கும். அங்க காலையிலே பொட்டா போட்டுருவாங்க. அந்த 5 மணிக்கு பொட்டாவை நம்ம அமுக்குன்னு ஆளுக்கு 2 வாங்கி டீல முக்கி சாப்பிட்டு காலை சாப்பாடு முடிக்கிற மாதிரி போகும்போதே நம்ம மூணாறு போய் சேர்ந்துருவோம். அப்பயே நம்ம ரூம் போட்டுட்டு உள்ள போய் பாயிண்ட் வியூ பார்க்க போறோம். ரூம்லாம் இதெல்லாம் வச்சாரு, அதெல்லாம் வேஸ்ட்ரா. ஏன்னா பிளாட்ஃபார்மா பார்த்து பார்த்துக்கலாம்ல. ஓகே, ரூம் போடலாம். ஆனால் ஒரே ரூம் போடுங்க, 3 ரூம் தேவையில்ல. ஒரே ஒருத்தர் சிங்கிள் ரூம் போதும். சிங்கிள் ரூம் போதும், ரெஸ்ட் ரூம் நம்ம இது தான். ஓகேவா? ரொம்ப கம்மியா ஒரு 1000 ரூபாய்ல ரூம் எடுக்கிற மாதிரி பார்த்து. 1000 ரூபாய்க்கு 1000 ரூபாய்க்கு ரூம் யாரு தருவா? இங்க இருந்து நம்ம போறதுக்கே 10,000 ரூபாய் ஆகுது. நீ 1000 ரூபாய்க்கு ரூம்னா யாரு தருவாடா? 1000 ரூபாய்க்கு ரூம் மினிமம் ரூம் இங்க வந்து 2000 ரூபாய்க்கு தான்டா ஒரு ரூம் எடுத்துக்கிடுவோம். ஓகேவா? அதுக்கப்புறம் நம்ம நைட்டு அத்திரப்பள்ளி ஃபாஸ்ட் டேரக்டா வயநாடு போறோம். வயநாடு போறதுக்கு அப்புறம் ஒரேடியே போயிடுவேன். ஏன்னா வயநாடு போற அளவுக்கு இப்ப சுச்சுவேஷன் சரியில்லை, அமைதியா இருக்கு. சரிடா, இப்ப நம்ம டேரக்டா வர்க்கலா போறோம்டா. எத்தனை பார்த்தேன்? வெத்தலை பாக்கா? ஆமா, சாப்பிட்டு வெத்தலை பாக்க போட போறோம். வெத்தலை பாக்கல, வர்க்கலா அந்த பீச் இருக்குண்டா. பேரே வர்க்கலா, ரொம்ப இதுவா இது. இந்த வர்க்கலா பேர் மட்டும் வருத்த மாதிரி இருக்கும், பட் அந்த பீச்சுடா அது செம்மையா இருக்கும். அதை பார்க்கும்போது எப்படி இருக்கு தெரியுமா? அங்கேயே நீ படுத்து தூங்கலாம் போது இருக்கும், அந்த மாதிரி உனக்கு ஃபீல் இருக்கும். அந்த மாதிரி ஒரு சூப்பரான பீச்சு. அந்த பீச்சுக்கு நம்ம போகிறோம். அந்த பீச்சுக்கு போய் அன்னைக்கு ஒரு நாள் ஃபுல்லாக அந்த பீச்சில் தான் இருக்கிறோம். இருந்துட்டு நைட்டு வந்து கேம்ப் ஃபயர் பண்ணுறோம். கேம்ப் ஃபயர் பண்ணிட்டு அது வர்றதான் நம்மளோட பிளான். ஓகேவா? ஓகேவா? நைட்டு கேம்ப் ஃபயர்லாம் வேணாம். கேம்ப் ஃபயர் வந்தால் பேய் பிடிங்க அம்மா சொல்லியிருக்காங்க. அரண்மனை 4 பார்த்தியா? இல்லை, பார்த்துருந்தா நீ பேயை பார்த்து பயந்துருக்க மாட்டேன். பேயை லவ் பண்ண வச்சுருப்பேன். இப்போ ட்ரிப்பு முடிச்சிட்டோம், பட்ஜெட் பிளானும் முடிஞ்சிருச்சு. ஓகேவா? இதுக்கப்புறம் நான் ஒரு வாட்ஸ்அப்பில் ஒரு குரூப் க்ரியேட் பண்ணுவேன். அந்த குரூப்பில் எல்லாத்தையுமே ஆட் பண்ணுவேன். எது நம்ம வராத ஃப்ரெண்ட்ஸையும் ஆட் பண்ணுவேன். ஆட் பண்ணி மீதி எல்லா டீட்டெயிலுமே கொடுத்துருவேன். அந்த டீட்டெயில் கொடுத்ததுக்கப்புறம் என்னைக்கு ட்ரிப்புக்கு போகிறோமோ அன்னைக்கு எல்லாத்தையும் கால் பண்ணுவேன்.
எல்லாரும் நம்ம கரெக்டா ட்ரிப்புக்கு வண்டியில ஏறிடுறோம். ஓகேவா? பிளான் ஓகே? ஓகே. அவ்வளவுதான், நம்மள முடிச்சு விட்டீங்க போங்க. அட பிக்காளிப்பல 1/2 மணி நேரமா கதையா சொல்லிருக்கேன். அம்பட்டுக்கும் சரிங்க சரிங்கன்ட்டு ஒரே வார்த்தையில ஊத்தப்பம்னு போயிட்டானே. வரட்டும்.